ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரெஷ்ஷான பழ ஜூஸை பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நம்ம ஹெல்த்தியாக தான் பண்ணியிருக்கோம். வீட்டிலே வந்து இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிவிட்டு அப்படி தான் சேர்த்துருக்கோம். இதோட டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கடையில் போய் பழம் ஜூஸு, இந்த ஃப்ரூட் ஜூஸ் வாங்கி கொடுக்காம வீட்லேயே செஞ்சு கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பழ ஜூஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். நீ கேரளா சமையலில் பழ ஜூஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பழம் ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் 12 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை தோல் நீக்கிட்டு இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி பொட்டேட்டோ மெஷர் வச்சு இந்த மாதிரி உடச்சி இந்த வாழைப்பழத்தை உடச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் உடைக்கும் போது சுத்தமாக உடையக்கூடாது. இந்த மாதிரி 1 2 சாப்பிடும்போது கடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இருக்கிற வாழைப்பழத்தை எல்லாத்தையுமே உடச்சி எடுத்துட்டோம். இப்போ இந்த உடச்சி எடுத்த வாழைப்பழத்தில் 250 கிராம் கப்பில் 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு அனுசரித்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து கொடுத்துட்டு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நான் வீடியோவுக்காக சேர்த்துக்கிறேன். கலர் ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் சேர்த்து கொடுத்துக்காதீங்க. இப்போ இந்த ஃபுட் கலர் இது மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்து நம்ம சேர்த்த வாழைப்பழம், சர்க்கரை எல்லாம் சேர்ந்து இது மாதிரி நல்லா கலந்து வர மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் இந்த மாதிரி உடச்சிட்டு வாழைப்பழத்தையும் சர்க்கரையும் நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் 1/4 கப்பு அளவுக்கு பைனாப்பிளை மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்டு மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. இப்போ கட் பண்ண பைனாப்பிள் உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 ஆப்பிள் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோல் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண ஆப்பிள் உள்ள சேர்த்துக்கோங்க. ஆப்பிளை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/4 கப் அளவுக்கு திராட்சையை கழுவிட்டு ஒரு திராட்சையை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண திராட்சையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 2 மாதுளம்பழத்தை தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண மாதுளம்பழத்தையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு இப்போ கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இனிப்பு கம்மியாக இருந்தால் இன்னமும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சேர்த்து கொடுத்துட்டு இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொடுத்துக்கோங்க. எனக்கு இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்துக்கு சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஃப்ரூட் ஜூஸ் பழஞ்சூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா இதில் கொஞ்சம் பாதாம் ஊற்றி அப்படி தான் தருவாங்க. அதுவே நம்ம ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அடிக்கிற நல்லா செம்மர் வெயிலுக்கு இது மாதிரி அதிகமாக பழம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அடிக்கிற செம்மர் வெயிலுக்கு இந்த மாதிரி பழம் ஜூஸ் வீட்டில் ரெடி பண்ணி கொடுங்க. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.